புனிதம் கலக்கின்ற பொழுது கோவிலாக மாறுகிறது. நீரோடு புனிதம் கலக்கின்ற பொழுது தீர்த்தமாக மாறுகிறது. உணவோடு புனிதம் கலக்கின்ற பொழுது பிரசாதமாக மாறுகிறது. சாம்பலோடு புனிதம் கலக்கின்ற பொழுது விபூதியாக மாறுகிறது. கல்லோடு புனிதம் கலக்கின்ற பொழுது சிலையாக மாறுகிறது. பொருட்களோடு புனிதம் கலக்கின்ற பொழுது புனித பொருளாக மாறுகிறது. எண்ணெயோடு புனிதம் கலக்கின்ற பொழுது புனித எண்ணெயாக மாறுகிறது. ஆனால் மனிதத்தோடு புனிதம் கலக்குகின்ற பொழுது சில பேர் புனிதராகின்றார்கள், பல பேர் மனிதராகவே இருக்கின்றார்கள். எப்போது இவர்கள் புனிதராக மாறுவார்கள்? மாற்றம் என்பது சாதாரண மாற்றம் அல்ல, மன மாற்றம் நடக்க வேண்டும். புனிதம் மனிதமானது மனிதத்தை புனிதமாக்க, ஆனால் மனிதம் புனிதத்தை மறுக்கிறது. மாற்றம் ஏற்படுமா?